நகராட்சியில் 14வது வார்டு. இங்கே என்னென்னா டெய்லியும் கரண்ட் கட் ஆகும். என்ன ரீசன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த ஏரியா மொத்தமாக இருக்குது. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 4 டிரான்ஸ்ஃபார்மர் போடணும்னு சொன்னாங்க. அது எல்லா பொதுமக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனால் என்னன்னா அது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. சரி, டெய்லியும் வந்து நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி கரண்ட் கட் ஆகும். இந்த ஒயர் எல்லாமே பற்றின்னு எரியும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் சொல்லுவோம். ஈபிக்கு ஃபோன் பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பொறுமையாக வரோம், நீங்கள் என்ன 3 பேஸ் லைன் வாங்கல, சிங்கிள் பேஸ் லைன் வச்சு நீ ஏன் ஏசி போகிற, இதெல்லாம் கேட்பாங்க. சரி, இதை மீறியும் நாங்கள் போயிட்டு எல்லோரும் போய் கூட்டின்னு வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி லைன் போச்சு அது இதுன்னு சொன்னால் போய் மாற்றிட்டு போய் 10 நிமிஷத்தில் லைன் கட் ஆகும். இன்றைக்கி என்ன ஆச்சு, அதே போல் லைன் கட் ஆச்சு. கட் ஆனவுடனே ஈபிலேருந்து வந்தாங்க. ஈபிலேருந்து வந்தவுடனே ஒருத்தர் 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், டேரெக்டாக லைனில் ஏறினார். ஏறினவுடனே லைன் என்ன பண்ணாதில்ல பிடிச்சாரு, அப்படியே பற்றி நெஞ்சிட்டாரு. அவங்க ப்ராப்பராக வந்து அங்கே லைன் ஆஃப் பண்ணாமே இங்கே வந்து ஒருத்தர் ஏற விட்டுருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரில. கிட்டத்தட்ட ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஒரு 24 ஹவர்ஸ் அப்புறம் தான் அவருக்கு என்னன்றதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுமக்கள் இப்போ கூட கரண்ட் இல்லை. இப்போ போட்டு போனாங்க, ஆனால் கரண்ட் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்துட்டு இருக்கு. 5 நாளாக தொடர்ந்து கனெக்ஷன் கட் ஆகினே இருக்குது மாங்காடு நகராட்சியில்.